நாம் கேட்கவும் இன்று ஏப்ரல் 6ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு கோதி வருடம் பங்குனி மாதம் 23ஆம் தேதி. இன்று ஸ்ரீ ராம நவமி. நேயர்கள் அனைவருக்கும் ராம நவமி வாழ்த்துக்கள் உரித்தாகுக. இன்று திருமதி ஜெயந்தி சுந்தர் குழுவினரின் இறைவணக்கத்துடன் நிகழ்ச்சிகளை துவங்குகிறோம். பின்னர் சத்யார்த்தி சந்திரசேகரின் ராம நவமி பாடல் இடம்பெறும். அதைத் தொடர்ந்து பெங்களூரிலிருந்து திருமதி பிரகநாயகி சத்யநாராயணன் வழங்கும் ஆலயம் முடிவோம் தொடரில் வடுவூர் கோதண்ட ராமசுவாமி பற்றி இன்று கேட்கவிருக்கிறோம். அதைத் தொடர்ந்து உலக இந்து சமய செய்திமடலை லண்டனிலிருந்து வைஷ்ணவியானந்தும், சென்னையிலிருந்து கோமதி கார்த்திகேயனும் வழங்குகிறார்கள். அவரைத் தொடர்ந்து ஆகாஷ் ரமேஷின் பாடல் ஒன்று இடம்பெறுகிறது. பின்னர் ராமனின் மகிமை பற்றி பெங்களூரிலிருந்து நாகராஜன் சிறப்புரை ஆற்ற இருக்கிறார். அவரைத் தொடர்ந்து மேலும் சில ராம நவமி பாடல்கள் இடம்பெறும். முதலில் இறைவணக்கத்தை முடிப்போம். அதைத் தொடர்ந்து சத்யார்த்தி சந்திரசேகரின் பாடலை கேட்போம். இறைவணக்கம் பாடுகிறார் ஆகாஷ் ரமேஷ். ஊட்டுக்க துகில் வேணும் நீழ்பசி அவிக்க கணபானம் வேணும் நல்வோனிக்கு புனலாடே வேணும் மியூரு நோயை ஒழிக்க பரிகாரம் வேணும் உள்ளிருக்க சிறுநாடி வேணும் முற்படுக்க கனி வீடு வேணும் இவகையாவும் கிடைத்து கிரகவாசியாகி அம்மைய கடலாடி நீடிய கிளைக்கு பரிபாலனாய் உயிர் அவமே போ கிருபைச்சே தமுஞான போதமு அழைத்து தரவேணும் மூபவகிரிக்குள் சுழல் வேணையானுவ தோரு நாளே கூடக்கு சிலதூதர் தேடுக வடக்கு சிலதூதர் நாடுக கூடக்கு சிலதூதர் தேடுக எனமேவி கூரேப்பில் குறிகாணும் மாரதி நீணித்தே கொருதூது போவது குறிப்பில் குறி போன போதிலும் வரலாமோ அடிக்கு திறக்காரராகிய அறக்கர் கிளையாத நீரனும் அழைக்க புறமே விமாதுரு வனமே சென்று அருள் போர் திருவாழி மோதிரம் அழித்து ட்ரவர் மேல் மனோகரம் அழித்து கதிர்காமமேவிய பெருமாளே கிருபைச்சே தமுஞான போதமும் அழைத்து தரவேணும் மூழ்பவகிரிக்குள் சுழல் வேணையானுவ தோரு நாளே கதிர்காமம் மேவிய பெருமாளே. நன்றி ஆகாஷ் ரமேஷ். அருமையான திருப்புகழ் பாடலை பாடினீர்கள். சிறிது நேரம் மீண்டும் உங்களை அழைக்கிறோம். அடுத்தபடியாக நமக்கு இன்று சிறப்பாக ராம நவமி பாடலை பாட வந்திருக்கிறார் சத்யார்த்தி சந்திரசேகர். அவர் லண்டனில் முழு நேர கச்சேரி நடத்தியவர்.
பாரதி பாடல்களில் மிகவும் வல்லவர். ஏராளமான பாரதி பாடல்கள் நமக்கும் முன்பே அளித்திருக்கிறார். அவர் ஜப்பானிய மொழிபெயர்ப்பாளர். ஆங்கிலம், ஜப்பானிய மொழி, தமிழ் ஆகியவற்றில் மொழிபெயர்ப்பதால் எப்போதும் விமானத்தில் பறந்து கொண்டிருப்பார். இந்திய மகாசமுத்திரத்தில் உள்ள கடற்படை தளமான டீகோ கார்சியாவுக்கு மாதந்தோறும் சென்று வருபவர். இன்று தனது அருமையான நேரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இதோ ராம நவமி பாடலை பாட வருகிறார் கில்ஃபர்ட் சத்யார்ஜி சந்திரசேகர். எல்லாருக்கும் நமஸ்காரம். ராமநவமி நல்வாழ்த்துகள். ததறின ஆர ததனா மாசிலையோதியு மன்னந்த சரதன் மாசில் அயோத்தியு மன்னந்த சரதன் மாசில் அயோத்தியு மன்னந்த சரதன் மாதவத்தால் வந்த மைந்தனித்தாலோ மாசிலையோதியு மன்னந்த சரதன் மாதவத்தால் வந்த மைந்தனித்தாலோ கௌஷிகனை தொடர்ந்து கொடியவரை அழித்து கௌஷிகனை தொடர்ந்து கொடியவரை அழித்து யாகம் தனை காத்து தீரனித்தாலோ யாகம் தனை காத்து தீரனித்தாலோ தாலேலோ. பாதையிலே ஒரு கல்லுருவாய் நின்ற பாவை கருள் செய்த பாலனித்தாலோ பாதையிலே ஒரு கல்லுருவாய் நின்ற பாவை கருள் செய்த பாலனித்தாலோ சீத்தை மன்னும் குளிர சோதனையில் வென்ற சீத்தை மன்னும் குளிர சோதனையில் வென்ற ஸ்ரீதரனே ரகுராமனித்தாலோ ஸ்ரீதரனே ரகுராமனித்தாலோ தாலேலோ. தந்தை சொல் காக்கவே தம்பியும் தாரமும் தொடர வனம் சென்ற ராமனித்தாலோ தந்தை சொல் காக்கவே தம்பியும் தாரமும் தொடரவனம் சென்ற ராமனித்தாலோ சுந்தரியை பிரிந்து அந்தி பகலைந்து சுந்தரியை பிரிந்து
அந்தி பகலலைந்து சிந்தை கலங்கிய ராமனேத்தாலோ சிந்தை கலங்கிய ராமனேத்தாலோ வானரவடையுடன் சென்று லங்கேசனை வென்றவனே ஜெய ராமனி தாலோ வானரப்படையுடன் சென்று லங்கேசனை கொன்றவனே ஜெய ராமனி தாலோ அன்பர் மனம் குளிர அரசு முடி தரித்த அன்பர் மனம் குளிர அரசு முடி தரித்த அன்பர் மனம் குளிர அரசு முடி தரித்த ஆனந்த ராமனே அருள் புரித்தலோ ஆனந்த ராமனே அருள் புரி தாலோ தாலேலோ ஆரி ஆரு நன்றி. ஸ்ருதி அழைச்சிடுறேன் ஒரு நிமிஷம். சத்யா சந்திரசேகர், மிக்க நன்றி. சத்யா சந்திரசேகர் பற்றி ஒரு அறிவிப்பு. அவரிடம் ஆன்லைன் சங்கீதம் கற்கலாம், அது மட்டுமல்ல ஜப்பானிய மொழியும் கற்கலாம். அடுத்த முறை நமக்கு வரும்போது டிகோகாசா தீவு பற்றியும், செப்டம்பரில் வரும்போது பாரதி பாடல் பற்றியும் அவர் நமக்கு பாட இருக்கிறார். வேறு ஏதேனும் சொல்லுமா சத்யா? வேற ஒண்ணும் இல்லை. இந்த சந்தர்ப்பம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப உங்களுடைய நிகழ்ச்சிலாம் நடந்துட்டு இருக்கு. இன்னும் நானும் அதுல முடிஞ்ச போது பங்கு கொள்ளணும்னு நினைச்சுட்டு இருக்கேன். பாப்ப முடிஞ்சா நானும் வரேன். ரொம்ப சந்தோஷம். நீங்க மெனக்கட்டு இது பண்றது ரொம்பவே பாராட்டத்தக்கது. ரொம்ப சந்தோஷம். நன்றி. மீண்டும் வருக. நேயர்களே, நாம் அடுத்தபடியாக கேட்க இருப்பது வாரந்தோறும் வரும் ஆலயம் அறிவோம் நிகழ்ச்சி. அதை வழங்க இருக்கிறார் பிரகநாயகி சத்யநாராயணன். அதைத் தொடர்ந்து நாம் உலக இந்து செய்தி மடலை கேட்க இருக்கிறோம். அதைத் தொடர்ந்து ஆகாஷ் ரமேஷின் ராமநவமி பாடலை கேட்க இருக்கிறோம். அதைத் தொடர்ந்து நாகராஜன் வழங்கும் சிறப்புரையை கேட்க இருக்கிறோம். அவர் ராமரின் மகிமையை பற்றி பேசியிருக்கிறார். இறுதியாக நாம் கோமதி கார்த்திகேயனின் குழந்தைகளுடைய பாடலையும் கேட்க இருக்கிறோம். அனைவரும் காத்திருக்கும்படி அன்புடன் வேண்டுகிறோம். இதோ பிரகநாயகி சத்யநாராயணன். ஆலயம் அறிவோம் வழங்குவது பிரகநாயகி சத்யநாராயணன். அங்கன் நெடுமதில் புடைசூழ் அயோத்தி என்னும் அணிநகரத்து உலகனைத்தும் விளக்கும் ஜோதி வெங்கதிரோன் குலத்துக்கு ஓர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் உய்கொண்ட வீரன் தன்னை செங்கண் நெடுங்கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திர கூடன் தன்னுள் எங்கள் தனி முதல்வனை எம்பெருமான் தன்னை என்று கொலோ கண்குளிர காணும் நாளே. குலசேகர ஆழ்வார் திருவடி போற்றி. ஆலயம் அறிவோம் தொடரில் இன்று நமது யாத்திரையில் இடம்பெறுவது தமிழ்நாட்டில் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடிக்கு அருகில் கோதண்டராமர் குடிகொண்டுள்ள வடுவூர் ஆகும். தஞ்சாவூர் மன்னார்குடி சாலையில் 24 கிலோமீட்டர் தொலைவில் இருப்பது இந்த தலம். தக்ஷிண அயோத்தி என்று அழைக்கப்படும் இது பஞ்சராமர் ஸ்தலங்களில் ஒன்றாகும். இது வைணவர்களின் 108 அபிமான ஸ்தலங்களில் ஒன்றாகவும் அமைகிறது. திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள முடிகொண்டான் கோதண்டராமர் கோவில், அதம்பார் கோதண்டராமர் கோவில், பருத்தியூர் ராமர் கோவில், தில்லைவிளாகம் வீர கோதண்டராமர் கோவில், வடுவூர் கோதண்டராமர் கோவில் ஆகிய 5 கோவில்களும் அமைந்துள்ள இடங்கள் பஞ்சராமர் தலங்கள் என அழைக்கப்படுகின்றன.
ஒரே நாளில் இந்த 5 திருத்தலங்களையும் வழிபடுவது மரபாக இருந்து வருகிறது. அயோத்திக்கு செல்ல முடியவில்லையே என்று நினைப்பவர்கள் அனைவரும் இந்த திருத்தலத்திற்கு வந்து வழிபட்டு மன திருப்தி அடைகின்றனர். இங்கு வழிபட்டால் பெற்றோர் சொல் கேட்கும் பிள்ளைகள் பிறப்பார்கள் என்பது ஐதீகம். இங்கு மூலவர் கோதண்டராமர், தாயார் சீதாதேவி. ஸ்ரீராமர் சீதாதேவியுடனும் லக்ஷ்மணர் அனுமாருடன் இங்கு எழுந்தருளி அருள் பாலிக்கிறார். இங்குள்ள உற்சவ மூர்த்தியின் அழகு அனைவரின் உள்ளத்தையும் கொள்ளை கொள்ளும் அற்புத அழகை கொண்டது. இந்த தலத்தை பற்றிய புராண வரலாறுகள் உண்டு. வனவாசம் முடிந்து ராமர் அயோத்திக்கு கிளம்பினார். அவரை தங்களுடனேயே தங்குமாறு முனிவர்கள் வேண்டினர். தங்கி இருந்த இடத்தில் தனது சிலை ஒன்றை அமைத்து அங்கு வைத்தார் ராமர். முனிவர்கள் அதை தங்களுக்கே கொடுக்குமாறு வேண்ட அப்படியே அருளினார் ராமர். ராமரை அங்கிருந்தே வழிபடலாயினார் முனிவர்களும் இதர மக்களும். காலப்போக்கில் இதன் இருப்பிடம் தெரியவில்லை. பிறகு தலை ஞாயிறு என்ற இடத்தில்தான் கண்டெடுத்த ராமர் சிலையை இங்கு ஸ்தாபித்தார் மராட்டிய மன்னரான சரபோஜி. இதை பற்றிய சுவையான வரலாறு உண்டு. ஒரு சமயம் சரபோஜி மன்னர் தனது யாத்திரை ஒன்றில் ஓய்வெடுக்க ஒரு மரத்தின் அடியில் அமர்ந்தார். அப்போது அங்கு பூமியிலிருந்து ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என்ற ஒலி வந்தது. இதை கேட்டு ஆச்சரியப்பட்ட மன்னர் அந்த இடத்தை தோண்டுமாறு உத்தரவிட்டார். அங்கே ராமர், சீதை, பரதர், லக்ஷ்மணர், சத்ருக்னன், ஹனுமார் ஆகிய சிலைகள் இருந்தன. அங்குள்ள மக்கள் அந்த சிலைகளை வெளியே எடுத்துச் செல்ல அனுமதிக்கவில்லை. ஆகவே பரத சத்ருக்னர் சிலையை அங்கேயே கிராம மக்கள் வழிபட நிர்மாணித்தார் மன்னர். கிராமத்தார் பரதனை ராமராகவும் சத்ருக்னனை லக்ஷ்மணராகவும் நிர்மாணித்து புதிதாக சீதாதேவியின் சிலையை செய்து ஸ்தாபித்தனர். ராமர் சிலையை ஊர்வலமாக கொண்டு சென்ற போது வடுவூரை நெருங்கிய சமயத்தில் அனைவரும் சற்று ஓய்வெடுத்தனர். அப்போது சரபோஜி மன்னர் கனவில் ராமர் தோன்றி தன்னை அங்கேயே அருகில் உள்ள கிருஷ்ணர் கோவிலில் பிரதிஷ்டை செய்யுமாறு பணித்தார். அங்கேயே சரையு குளம் ஒன்றை புதிதாக கட்டி விக்கிரகங்களையும் பிரதிஷ்டை செய்தார் மன்னர். இதுவே வடுவூர் கோதண்டராமர் கோவிலின் வரலாறு. ருக்மணி, சத்யபாமா ஆகிய தேவியருடன் ஸ்ரீகிருஷ்ணர் தனி சந்நிதியில் இருந்து இங்கு அருள் பாலிக்கிறார். கோதண்டராமர் பிரதிஷ்டை செய்வதற்கு முன்பே இவரை கர்ப்ப கிரகத்தில் குடிக்கொண்டிருந்ததாக வரலாறு கூறுகிறது. இந்த ஆலய பிரகாரத்தில் ஹயக்ரீவர், விஸ்வகேசனர், ஆண்டாள், ஆழ்வார்கள் உள்ளிட்டோரின் சந்நிதிகள் உள்ளன. ஸ்ரீ ராமநவமியையொட்டி இங்கு 10 நாட்கள் பிரம்மோற்சவம் நடைபெறும். பக்தர்கள் திரளாக கூடி வழிபடுவது வழக்கம். கருட சேவை மற்றும் தேர் உற்சவம் இங்கு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இங்குள்ள தேர் மன்னார்குடியில் உள்ள தேரை அடுத்து மிகவும் பெரிய தேராகும். வடுவூர் கிராமத்தில் உள்ள வடபதி மற்றும் தென்பதி என்று அழைக்கப்படும் கிராமத்தோர் இந்த தேர் உற்சவத்தில் முக்கிய பங்கு வகிக்கின்றனர். தேரின் ஒவ்வொரு வடத்தையும் தென்பதி மற்றும் வடபதி மக்கள் இழுப்பது மிகவும் பிரசித்தமான ஒன்றாகும். வைகுண்ட ஏகாதசி திருநாளும் இங்கு மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. காலம் காலமாக லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு அருள் பாலித்து வரும் ஸ்ரீ கோதண்டராமரும் சீதாதேவியும் அனைவருக்கும் சர்வ மங்களத்தை தர ஞானமயம் சார்பில் பிரார்த்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.